நான் என்னோட அகாடமிக்ஸையும், சைடு ஹஸ்லையும், சோஷியல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுறேன்னா, அதுக்கு 2டே காரணம் தான். ஒன்று கன்சிஸ்டன்சி, இன்னொன்று அப்சஷன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது அப்சஷனை பற்றி. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற அந்த நெருப்பு, இந்த அப்சஷனுங்கிற ஆக்சிஜன் இருந்தால் தான் ஸ்டார்ட் ஆக முடியும். அப்சஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைனா நீங்கள் அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஆகாஷ் அண்ட் ஐ வெல்கம் யூ டு another அமேசிங் வீடியோ. உங்களால் ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமாக யோசிக்க முடியுது, வேறு எதுவுமே உங்களுக்கு முக்கியமாக தெரியல, வேறு எதுலையும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல இதை தவிர அப்படின்னா, அந்த ஒரு மென்டல் ஸ்டேட் தான் அப்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உண்மையை சொல்லணும்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது எனக்கு அப்படியே டக்குன்னுலாம் வரல, அது போக போக தான் டெவலப் ஆச்சு. இந்த கன்சிஸ்டன்சி டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு இருந்தது இந்த அப்சஷன் தான். நான் எதனால் அப்சஸ் ஆனேன், ஏன் அப்சஸ்டாக இருந்தேன், அண்ட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல அப்சஸ்டாக இருக்கிறது நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எடுத்து படித்தாலே தெரியும், உலகத்திலேயே மிகப்பெரிய இன்வென்ஷன்ஸ், மிகப்பெரிய இன்னோவேஷன்ஸ்லாம் பண்ணவங்க இந்த மாதிரி அப்சஸ்ட் பீப்புளாக தான் இருந்திருப்பாங்க. பி இட் அ போயட், சயின்டிஸ்ட், என்டர்டெய்னர், மேத்தமெட்டிஷியன், ஹூஎவர் இட் இஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் தாமஸ் ஆல்வா எடிசன், பல்பை கண்டுபிடிச்சவர். ஹவு டு பில்ட் அப்சஷன், அப்சஷனை எப்படி உருவாக்குறது, ஒரு விஷயத்தில் எப்படி அப்சஸ்டாக இருக்கிறது. சைடில் ஒரு 4-5 விஷயம் தேவை, அதை நம்ம போக போக பார்க்கலாம். பட் மெயினாக 2 விஷயம் தேவை. ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது, இன்னொன்று ஃபீட்பேக். சரி, என்னப்பா எல்லா வீடியோலையும் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றியே பேசுகிற, ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கும் ஸ்டார்ட் பண்ண சொல்கிற, டிசிப்ளினுக்கும் ஸ்டார்ட் பண்ண சொல்கிற, கன்சிஸ்டன்சிக்கும் ஸ்டார்ட் பண்ண சொல்கிற, அப்சஷனுக்கும் ஸ்டார்ட் பண்ண சொல்கிற, என்னதான்ப்பா பண்ணுறது, நான் சோம்பேறித்தனமாக இருக்குது. ஐ கெட் இட், ஐ டோட்லி கெட் ஹவ் யூ ஃபீல். பட் நான் ஒன்று சொல்கிறேன், நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது, படிக்கும் போது எப்பயுமே அந்த விஷயம்னா அந்த விஷயத்த மட்டும்தான் பார்த்தேன். 100 வியூஸ் 200 வியூஸ்ன்னு போனப்போவும் ஐ போஸ்டட். நான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இல்லை, இதோட நம்ம பயங்கரமாக எடிட்டிங் பண்ணலாம், இதோட நம்ம நல்லா இந்த வாய்ஸ் ஓவர் போடலாம், இந்த கேமரா வாங்கலாம், பின்னாடி லைட்டிங் இன்னும் பயங்கரமாக பண்ணலாம், அதோ இந்த இடத்துல காலியாக ஒரு வால் இருக்கே, இந்த இடத்துல ஒரு போஸ்டர் ஓட்டலாம், இப்போல்லாம் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இல்லை. ஐ ஸ்டார்டட் போஸ்டிங். இட்ஸ் நாட் அபவுட் ஹேவிங் த பெஸ்ட் ஐடியா. நமக்கு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு பேசிக் ஐடியாவை எடுத்து நம்ம பண்ணாதான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியும். மிச்ச பேர் நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு 1000 ஸ்டடி ஹேக்ஸ் வீடியோவை பார்ப்போம், அதை வச்சு படிப்போம், அதை வச்சு நம்ம ஒரே நாளில் எல்லாரையும் தாண்டி ஒரு டாப்பர் ஆயிடுவோம் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி இம்பாசிபிள். சம்திங் இஸ் லிட்ரலி பெட்டர் தென் நத்திங். நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறோம், ஏன் டக்குன்னு படிக்க மாட்டேங்கிறோம், ஏன் திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க மாட்டேங்கிறோம், ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க மாட்டேங்கிறோம், ஒரு சின்ன ஒரு கிளாஸ் நடத்தலாம். We can do many things. The world is so big, we can do infinite number of things, but time constraints. But time இருந்தாலும் நம்ம பண்ணல, ஏன்னா ஃபியர். நம்ம இதை ஆரம்பித்து இதில் நாலேஜ் இல்லாமல் ஏதாவது பண்ணி மிச்ச பேர் காய்ச்சிட்டாங்கன்னா, மிச்ச பேர் நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, மிச்ச பேர் நமக்கு பின்னாடி பேசிட்டாங்கன்னா, அந்த ஒரு பயத்தை மட்டும் நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா யூ கேன் டூ எனி திங். அண்ட் செகண்ட், அப்சஷனுக்கு ஃபீட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபீட்பேக்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்று பண்ணுறோம், அதுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறது, ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது, ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் என்னவாக இருந்தாலும் அந்த ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சா இந்த அப்சஷன் இன்னும் அதிகமாகும், இன்னும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருப்போம். இந்த வியூஸு, லைக்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு பிடிச்ச இந்த ஃபீச்சர் இந்த கமெண்ட்ஸ். அதில் நான் என்ன சொன்னேன், ஐ லவ் கமெண்ட்ஸ். ஏன்? பிகாஸ் கமெண்ட்ஸ் ஆர் த ஃபீட்பேக் ஐ கெட். என் வீடியோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது, ரைட்? ஏன்னா அந்த மாதிரி கமெண்ட்டை படித்தேன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணோம், இன்னும் நிறைய நாலேஜை நம்ம ஷேர் பண்ணோம். ஒரு அப்சஷன், we can do this. நம்ம பண்ணலாம், வேறு யார் பண்ணுறாங்க, வேறு யாரும் பண்ணல, ஸோ we have to do it. ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லையா, ஒர்க் ஆகாத எல்லாம் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அந்த ஃபீட்பேக் கிடச்சதுக்கப்புறம் வில் பி மோர் கம்ஃபர்டபுள் வித் இட். ஒரு சின்ன ஒரு இன்டர்னல் அசஸ்மெண்ட் எழுதுகிறோம், அதில் நல்ல மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம போர்டு எக்ஸாம் போய் எழுதுறதுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். அவ்வளோதான். திங்ஸ் தட் அசிஸ்டட் மீ இன் மை அப்சஷன். ஸோ யூடியூப்பில் என்னோட ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னா, நான் 12 வீடியோஸ் போஸ்ட் பண்ணேன். அந்த 12 வீடியோஸ்லையுமே 12வது வீடியோ தான் 1000 வியூஸே தாண்டிச்சு. சரி, அது வரைக்கும் 100 வியூஸ் 200 வியூஸ்லாம் வந்துச்சு. நீ எப்படி ப்ரோ விடாமல் இருந்த? நான் இருந்ததே ஒரு அன்ஹெல்த்தியான சர்க்கம்ஸ்டன்ஸில். சரி, இந்த சைட் கேரக்டர்ஸ்லாம் சிலதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொன்னல, அதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இதில் ஹெல்த்தியான சைட் கேரக்டர்ஸ் இருக்குது, அப்புறம் அன்ஹெல்த்தியான சைட் கேரக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஹெல்த்தியானதை பார்த்துருவோம். நான் ரொம்ப ஹெல்த்தியான சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கேன். ரொம்ப நல்ல ஃபேமிலி, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல டீச்சர்ஸு, எல்லாருமே எனக்கு நல்லதான் நினைக்கிறாங்க, எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே ஆல்ரெடி நான் மெயின் கேரக்டர் மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வழி தான் உங்களுக்கு ஒரே வழி. வேறு எதுவும் உங்களுக்கு அப்சஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற ரீசனை கொடுக்காது. இவ்வளோ நல்ல பீப்புள் உங்களை சரௌண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, உங்களுக்காக பண்ணணும் அப்படிங்கிற அந்த வெறி வரலனாலும் அவங்களுக்காக பண்ணுங்கள், அவ்வளோதான் சீக்ரெட்டு. டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்களே, உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு இவ்வளோ செஞ்சுருக்காங்க, நீங்கள் திருப்பி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சீரியல் ஓட்டுவாங்களே. ஸோ தட் வில் பி ஒர்க்கிங். ஆக்சுவலி இந்த அப்சஷனுக்கு ஹெல்த்தியான ஒரு வழியில் நீங்கள் பண்ணோன்னா திஸ் ஒர்க்ஸ். அடுத்தது அன்ஹெல்த்தியான சர்க்கம்ஸ்டன்சஸ், அன்ஹெல்த்தியான வழி. எனக்கு ஹெல்ப் பண்ணதே என்னோட டெல்யூஷனல் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். என்ன நடந்தாலும் உள்ள அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது, யாருமே பிரேக் பண்ணாத அளவு ஸ்ட்ராங்காக. கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையோட ஹியூமன் ஃபார்ம் அதுதான்டா நானுன்னு இருக்கிறது டெல்யூஷனல் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அடுத்தது மை வில் டு ரிஸ்க். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே நம்ம லூஸ் பண்ண எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைவ் அடிக்கிறோம்ல. இப்போ நம்ம ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறோம்னா திடீர்னு ஒரு பைக் ஸ்பீடாக எங்கேருந்தோ உங்களை தூக்கி அடிக்கலாம்.
அந்த ஒரு ரிஸ்க்கை எடுத்து தான் நீங்கள் ரோட் கிராஸ் பண்ணுறீங்க. அந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் உங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறீங்க. நம்ம பிறந்த அடுத்த செகண்டில் நம்ம ரிஸ்க் எடுக்க தான் இருக்கும். ஏன்னா எந்த செகண்ட் நம்ம சாவலாம். ரிஸ்க் எடுக்காமல் வாழ்க்கையை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். பெரிய ரிஸ்க் எடுத்தால் பெரிய ரிவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அங்கேயே நீங்கள் அடி வாங்கலாம், அப்புறம் என்ன கேட்கக்கூடாது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ இந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிற தன்மை அப்படிங்கிறது எனக்கு அப்சஸ்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. படிக்கிறதா இருந்தாலும் சரி, வீடியோ போடுறதா இருந்தாலும் சரி, ஜிம்முக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நான் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. யாராச்சும் என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, யாராச்சும் என்னை பற்றி எதாவது நினைப்பாங்களோ, பின்னாடி பேசுவாங்களோ, நீங்கள் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மறந்துடுங்க. தட்ஸ் ஆல் ஐ வுட் சே. அண்ட் ஆல்சோ நோ ஃபோமோ. ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அந்த காலத்தில் நம்ம எல்லாருமே ட்ரைப்ஸாக தானே வாழ்ந்தோம். அந்த ட்ரைப்லேருந்து நம்மளை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அனிமல்ஸோட சண்டை போட வேண்டியிருக்கும். நம்ம பேசிக்கலி செத்துருவோம். ஸோ அந்த ட்ரைபோடு இருக்கணும், எல்லாரோட இணைஞ்சு வாழணும், ஒரு சொசைட்டியாக, ஒரு ட்ரைபாக அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இப்போ வரைக்கும் நமக்கு இருக்குது. அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தில் அப்சஸ்டாக யாரோட ஜட்ஜ்மெண்ட்டையும் கேர் பண்ணாமல் அப்படிலாம் உங்களால் வேலை பார்க்க முடியாது. பிகாஸ் யூ வில் பி ஹேவிங் தி ஷீப் மைண்ட் செட். எல்லாரோட நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ, நம்மளை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு உதிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் அப்சஸ்டாக ஒரு விஷயத்தில் மேலே வரணும் அப்படின்னா இது எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அண்ட் அதுக்கப்புறம் நான் பாஸ்ட்டில் வாங்கின நிறைய செருப்படிகள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ், நிறைய வாட்டி தோத்தது, நிறைய பேர் என்னை விட்டு போனது, ஹியூமிலியேட் பண்ணது, உன்னால் முடியாதுன்னு சொன்னது, என்கிட்ட இருந்த பொட்டன்ஷியலை பார்க்காம இருந்தது, இன்செக்யூரிட்டி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாம் கலந்து வச்சு ஐம் ஜஸ்ட் டன் வித் ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த சேனல். அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் பேசிக்கலி என் மேலே நானே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். என் லைஃப்பை நானே சீரியஸாக எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்சஸ்டாக இருக்கிறது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, இதெல்லாம் ஹெல்த்தியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவில் இது கண்டிப்பாக ஹெல்த்தி கிடையாது. பட் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவில் இந்த வாழ்க்கையை நீங்கள் சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தில் அப்சஸ்டாக இருக்கிறது எசென்ஷியல். ஏன்னா அப்சஸ்டாக இருந்தால் கன்சிஸ்டன்சி வரும். கன்சிஸ்டன்சி வந்தால் உங்களோட பொட்டன்ஷியல் உங்களுக்கே வெளியே வர்றது நல்லா தெரியும். அண்ட் ஸ்டார்டிங்கில் இந்த அப்சஸ்டாக இருக்கிறது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். போர் அடிக்கும், நல்லா திருப்பி ஒரே விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. பட் ஆல் தட் வில் அக்கர் ஒன்லி டில் யூ see the ரிசல்ட்ஸ். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்லலாம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். தட்ஸ் when all of this will make sense. நான் சொன்னதில் சில பாயிண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி க்ரேஸியாக இருந்திருக்கலாம், வைல்டாக இருந்திருக்கலாம். யாரா இவன் எல்லாரோட பிரிஞ்சு போக சொல்கிறான், பெருசாக ஏதோ சாதிக்க சொல்கிறான். பட் நீங்கள் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிற ரஜினிகாந்த், சச்சின் டெண்டுல்கர், ரொனால்டோ, விராட் கோலி எல்லாருமே அப்சஸ் பீப்புள். 10,000 வாட்டி ட்ரை பண்ணி பல்பை கண்டுபிடிச்சாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் 10,000 வாட்டிலாம் பண்ணல, ஒரு 2,000 வாட்டி தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. பட் ஸ்டில் 2000 டைம்ஸ் டெஸ்டிங் ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு பி அப்சஸ்ட். இவங்க எல்லாருமே நான் சொல்கிற மாதிரி தான் வாழ்கிறாங்க, ஒரு விஷயத்தில் பயங்கரமான அப்சஷனோட. ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஜஸ்ட் கோ பி அப்சஸ்ட், ராக் ஆன். இங்கே தான் இருப்பான் கன்சிஸ்டன்சி. இப்போ போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.